ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி பூஜை பொருட்களை தான் வாங்கி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுடைய பூஜையில் எந்தெந்த பொருட்கள் ஆட் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூஜை ரூமே அழகுபடுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். கீழே ஒரு சின்ன தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம விளக்கு எரிய வைக்கிற மாதிரி கீழே ஓம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே அதில் முருகர் போட்டிருக்குது. ஸோ நம்ம திரி வச்சு அழகாக எண்ணெய் போட்டு பற்ற வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல பிராஸில் செஞ்சுருக்கிறதுனால குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ஓம்னு போட்டிருக்கு. நம்மளுடைய பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா, குட்டி குட்டி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான வெயிட் அண்ட் குவாலிட்டியும் இருக்குது. பிராஸில் செஞ்சுருக்கிறதுனால இதனுடைய குவாலிட்டி வெயிட் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம விளக்கு எரிய வைக்கிறதுக்கு கீழே ஒரு சின்ன தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம விளக்கு எரிய வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேம்னு கொடுத்துருப்பேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக இது இருக்க வேண்டிய ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கி ஃபவுண்டெயின். இது நல்லா அழகாக பிளாக் கலரில் செஞ்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்குலேருந்து கீழே ஒரு இதில் படுற மாதிரி கொடுத்துருக்காங்க, கிண்ணத்தில் படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்ற வச்சு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஊதுவத்தி அவ்வளோ சூப்பராக இதனுடைய ஃபவுண்டெயின் வருது. நான் ரியலிஸ்டிக்காக இது வருமோ வராதோ அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இது ரொம்பவே ஒர்க்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக அந்த இடத்துலேருந்து அந்த கிண்ணத்துக்குள்ளே விழுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடான பொருட்கள் பூஜை ரூமில் அழகாக நம்ம வைக்கலாம். எல்லாரும் கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அல்டிமேட்டாக செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அந்த ஸ்மோக்கி அவ்வளோ அழகாக கீழே கலெக்ட் ஆகுது. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நல்ல பிளாக் கலரில் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலசம். இந்த கலசம் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்குது. நீங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுவீங்க அப்படின்னா இதை வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை ரூமில் அழகாக கலசம் மாதிரி வைக்கலாம். நல்ல ஸ்டோன்ஸு, நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பானை, அதுக்கு மேலே தேங்காய் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான லுக்கோடு வந்திருக்கு. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது அழகான கோமாதா மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா சில்வர்லேயும் இருக்குது, நம்மளோட கோல்டன்லேயும் இருக்குது. எந்த மாதிரி வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது அழகான விநாயகர் சிலையும் ஐயப்பர் சிலையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி, ஹெவியான வெயிட்டோட வந்திருக்கு. நல்ல குட்டியாக இருக்கிறதுனால நம்ம பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான குவாலிட்டி. பிராஸில் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு இதுவும் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுவும் ஒரு ஸ்மோக்கி ஃபவுண்டைன் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய இந்த சிவன் சாமியை கீழே நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே தாமரை மேலே சிவன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு தாமரை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கோன் வச்சிட்டோம் அப்படின்னா போதும். அந்த சிவன் மேலே அழகாக ஃபவுண்டைன் ஃபார்ம் ஆகுது. நான் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம மேலே அந்த கோன் வச்சிட்டோம் அப்படின்னா போதும். கீழே அந்த சிவன் மேலே அழகாக ஃபவுண்டைன் விழுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உண்மையிலே ஆச்சரியப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி வைஸ் நம்ம அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மீஷோவில் எந்த பொருளும் இல்லை அப்படின்றது நம்மளால அபிகிக்க முடியாது. அவ்வளோ சூப்பரான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அழகான ஒரு வால் கிளாக் தான். இது இந்த வால் கிளாக் வந்து விநாயகர் போட்டிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம மாட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து உடஞ்சி வந்திருக்கு. உடையாமல் வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கும். ஆனால் உடஞ்சி வந்திருக்கு. நீங்கள் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. எனக்கு வந்து உடஞ்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுவும் வந்து அழகான ஒரு சிலை தான். இது என்ன சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வெங்கடேச பெருமாள் சிலை தான். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நல்லா பிளாக் கலரில் செஞ்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே சொல்கிறோம், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. நல்ல தத்ரூபமாக வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி. உண்மையிலே வந்து இதை வாங்கி நம்ம பூஜை ரூமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து நல்லா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் இது பெயிண்ட் வந்து போகாது. அந்த மாதிரி தான் இது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு நம்ம கை அளவு இருக்குது, நம்ம உள்ளங்கை அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு சாமி சிலை. இது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய பூஜை அறையில் அழகாக வந்து ஆர்கனைஸாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் ட்ரே வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பழங்கள் எல்லாம் வைப்போம் பூஜை ரூமில். அந்த டைமில் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல சூப்பரான குவாலிட்டி, நல்ல ஒரு சில்வர் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இது வந்து செட் ஆஃப் 3 வருது. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, இன்னொன்று சின்னது வருது. இதே மாதிரி நம்ம கோல்டன் கலரில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான 2 விளக்கு. இதில் வந்து பெல்லோட சேர்த்து 2 விளக்கு வருது. நல்ல ஒரு பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி. சைடில் வந்து 2 பெல்லு கொடுத்துருக்காங்க. நம்ம விளக்கு ஏற்றும் போது இது தானாக வந்து அப்படியே ஆடிட்டே இருக்கு. அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்கு. நம்ம வந்து திரி போட்டு பற்ற வைக்கிறோம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான குவாலிட்டி வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மீஷோவில் வந்து நல்ல குவாலிட்டி வைஸ் நல்ல பொருட்கள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து சேல் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். February 1 ஆரம்பிக்குது சேல் வந்து இப்போ ஆரம்பிக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரான சாமி பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்காகவே எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். நல்ல ஒரு டிசைன் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஹெவியான வெயிட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வந்து அழகான ஒன் டயர் விளக்கு. இந்த விளக்கு வந்து இதுலேயும் ஓம்னு போட்டிருக்கு. நம்ம வந்து இதை 2 பின் வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க. இது அழகாக நம்ம எண்ணெய் போடணும், திரி போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம வெறும் வந்து ஃப்ளக்கில் மாட்டி விட்டோம் அப்படின்னா போதும், அழகாக வந்து விளக்கு எரியும். நம்ம பூஜை ரூமில் இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து எண்ணெய் போட்டு திரி வச்சு பற்ற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அழகாக வந்து இதை ஆன் பண்ணி விட்டால் இது பாட்டுக்கு இது எரிஞ்சிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி. நல்ல ஒரு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நல்ல ஹெவியான பிளாஸ்டிக் மெட்டீரியல். லைட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படியே விளக்கு எரியிற மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா விளக்கு எரியிற மாதிரி அந்த லைட்ஸ் மாதிரியே தெரியல, விளக்கு எரியிற மாதிரியே தான் இருக்குது. இதில் வந்து மேலே ஓம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டயர் விளக்கு இது. இந்த விளக்கு வந்து குத்து விளக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் செஞ்சுருக்காங்க. எண்ணெய் போட தேவையில்லை, திரி இது பண்ண தேவையில்லை. இது வந்து வெறும் நம்ம ஃப்ளக்கில் மாட்டி விட்டோம் அப்படின்னா போதும், இதுவும் வந்து அழகாக வந்து எரியும். நம்ம வந்து அழகாக வந்து இருக்கணும் நம்மளுடைய பூஜை ரூமில். இந்த மாதிரியெல்லாம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சோன்னா போதும். இந்த லைட்ஸ் வந்து LED லைட்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரியலிஸ்டிக்காக இது குத்து விளக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நமக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அவ்வளோ சூப்பரான மெட்டீரியலும் வந்திருக்கு. நம்ம வந்து இதுலேயே வந்து 3 விளக்கு, 4 விளக்கு, 5 விளக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் விளக்கு காமிச்சேன். இப்போ வந்து 5 டயர் விளக்கு. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. பார்க்குறதுக்கே வந்து அற்புதமாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பூஜை ரூமுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இதுலேயும் வந்து ஓம் போட்டிருக்கு. நம்ம வந்து எண்ணெய்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பூஜை ரூமில் அழகாக பற்ற வச்சு விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அங்கே விளக்க எரியும் போது குழந்தைங்க கை வச்சுடுவாங்களோ அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம அழகாக இதை வந்து ஃப்ளக்கில் மாட்டி விட்டோம் அப்படின்னா போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அழகான ஒரு பீகாக் விளக்கு தான். இந்த விளக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே திரி போட்டு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து நம்ம அரோமா கேண்டில் வந்து பற்ற வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பூஜை ரூமில் இந்த மாதிரியெல்லாம் அழகான பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூஜை அறையே வந்து அழகாக மாறிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.